இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் 2024 ரவுண்ட் 2 பார்க்க போகிறீங்க. ரவுண்ட் 1 ஆல்ரெடி மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் நடந்திருக்கு எருங்காட்டுக்கோட்டையில். ஸோ இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவலில் 3 கேட்டகரி பார்க்க போகிறீங்க. முதலாவது கேட்டகரி வந்து இந்தியன் ரேசிங் லீக் வந்து ஒரு ஐபிஎல் ஃபார்மேட் மாதிரி தான். நிறைய பேருக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சிட்டி பேஸ்ட் ஃப்ரான்ச்சைசஸ் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, கொல்கத்தா, கோவா, இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிட்டி ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து 4 டிரைவர் இருக்காங்க. 1 டொமஸ்டிக் டிரைவர், மேல் டிரைவர், அண்ட் வி ஹேவ் அ இந்தியன் இன்டர்நேஷனல் டிரைவர். அதாவது இந்தியன் டிரைவர்ஸ் பார்ட்டிசிபேட் இன்டர்நேஷனலி. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் மேல் டிரைவர், இன்டர்நேஷனல் ஃபீமேல் டிரைவர். ஒரு டீமுக்கு 4 பேர் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. 2 கார் இருக்க போது ஒரு டீமுக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மேட், டைம் பேஸ்ட் ஃபார்மேட். கண்டிப்பாக இட் வில் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த கேட்டகரி வந்து ஃபார்முலா 4 இந்தியன். ஃபார்முலா 4 இந்தியன் வந்து இட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பெக் கார். ஒன்ஸ் அகேன் ஒரு ஐஆர்எல் கார் லைக் த வுல்ஃப் ரேசிங் கார் மாதிரி இதுவும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பெக் கார். அண்ட் இட் இஸ் ரன்னிங் ஆன் அ மிகல் சேசி. ஸோ இந்த மாதிரி சேசிஸ் நான் ஏற்கனவே ஓட்டியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ F4க்கும் ஐஆர்எல்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எல் வந்து ரோலிங் ஸ்டார்ட். அதாவது எல்லாரும் ஒரு ரோலிங் ஸ்டார்ட்டோட ரேஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அட் த சேம் டைம் F4 இந்தியன் பார்க்கும்போது ஸ்டாண்டிங் ஸ்டார்ட். கிரிட் பாக்ஸில் நாங்கள் வி ஆர் கோயிங் டு பி ஸ்டேஷன் அண்ட் வில் ஸ்டார்ட் த ரேஸ். அது இல்லாமல் ஜேகே டயரோட ஃபார்முலா எல்ஜிபி கேட்டகரியும் நடக்க போகுது. நான் ஃபார்முலா 4 இந்தியன் ஆஸ் வெல் அஸ் ஜேகே எல்ஜிபி 4 ஓட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மல்டிபிள் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரேசிங்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க பேஸ்ட் ஆன் கார் ரேஸ். ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி எருங்காட்டுக்கோட்டை மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் நான் ஓட்டியிருக்கேன். சேம் டைம் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் 18 வருஷத்தில் நான் முதல் தடவை ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டை பார்க்க போகிறேன். அதுவும் நைட் ரேஸ் வந்து ஆல்ரெடி நான் பாரினில் ஓட்டியிருக்கேன். பட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ன்றது வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. கண்டிப்பாக எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. நேற்று ட்ராக் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கிற ஃபெடரேஷன் FMSCI, FAA இருக்கட்டும், நிறைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோட இந்த ஸ்போர்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்னோட ஹோம் ட்ராக்ல ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். கண்டிப்பாக சார், நீங்க பல ட்ராக்ல ஓட்டிருப்பீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ராக் அமைச்சிருக்காங்க. ட்ராக்கோட அமைப்புலாம் ஓகேவா? முழுக்கட்ட வேலைகள்லாம் முடியாம இருக்கு, ஓகேவா? இல்லைங்க, இப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி எனக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஏன்னா ஐம் ரேசிங் டிரைவர். என்னோட ஹோல் ஃபோக்கஸ் வந்து வெறும் டிரைவிங் மட்டும்தான். பட் அட் த சேம் டைம் ஆஸ் அ டிரைவர் சுற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் அது சேஃப்டி மெஷர்ஸ் டேக்கன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. எப்போ ஒரு இந்தியன் ரேசிங் சாம்பியன்ஷிப் இருக்குங்களா, இதில் வந்து பங்கேற்கக்கூடிய டிரைவர்ஸுடைய தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குறிப்பாக இதில் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவங்களுடைய இன்டர்நேஷனல் கேரியரை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபார்முலா 4 கேட்டகரியில் வந்து வெறும் இந்தியன் டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் டிரைவர்ஸும் வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் 50% ஆர் அபவ் வந்து இட்ஸ் இன்டர்நேஷ்னல் டிரைவர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ், முக்கால்வாசி டிரைவர்ஸ் வந்து எல்லாருமே கார்ட்டிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. கார்ட்டிங்ன்றது வந்து 4 ஸ்ட்ரோக் கார்ட்டிங்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ரோடாக்ஸ் கார்ட்டிங். இந்தியாவில் வந்து கார்ட்டிங் ஹேஸ் கிரியேட்டட் அ வெரி ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி கார்ட்டிங் காம்படிஷன்ஸ் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஃபெடரேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இன்றைக்கி இந்த FIA ஃபார்முலா 4ல் கலந்துக்கிறதுனால FIA லைசன்ஸ், சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்குது. இன்ஃபேக்ட் நான் இன்டர்நேஷ்னல் ரேசிங் ஏற்கனவே பண்ணதுனால ஐ எம் ஆல்ரெடி சர்டிஃபைட் ஆஸ் FIA பிரான்ஸ் டிரைவர். பட் த சேம் டைம் இதில் நான் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிடைச்ச வாய்ப்பு நான் மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஹோம் ட்ராக்ல ஓட்டணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதுவும் ஹோம் டீமில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சென்னை டோபோ ரைடர்ஸ்க்காக. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். கண்டிப்பாக இட்ஸ் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ட்ராக், டெக்னிக்கல் ட்ராக், கார்னர்ஸ் காம்பினேஷன்ஸும் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய கார்னர்ஸ் பார்க்கும்போது ஐ ஹேவ் அண்டர்ஸ்டுட் தட் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுது. இருக்கு, மேபி வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியல, ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷிக்கன் தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ வில் சே we are looking for a safe racing and we want to enjoy and give a 100% out there.
முதல் முறையா வந்து சென்னையில இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இதா இருக்கும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் நரேன் கார்த்திகேயன், கருண் சந்தோக் மாதிரி ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து வி ஆர் சீயிங் ஜெயான் டார்வாலா, அப்புறமா குஷ் மைனி, இந்த மாதிரி ஃபார்முலா 2 டிரைவர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் தெரியாம இருக்கு. சேம் டைம் மேபி இந்த வாட்டி வர அந்த 8000 பேர்ல வந்து ஏதோ ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆஸ்பிரேஷனோட வருவாங்க. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு காலத்தில் 2006 வந்து எனக்கு ரேஸ் ட்ராக் இருக்கிறதே தெரியாது. நான் டிவியில் பார்த்து ஒரு காலத்தில் அஜித் குமார் வந்து ஃபார்முலா மாருதி பார்த்து தான் எனக்கு ட்ராக்கே இருக்கிறது தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் மோட்டிவேட் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ரேசிங்